அடுத்தவங்க மேலே அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருப்பீங்களா? இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லாக பாருங்கள். 30 days 30 குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு டே 8. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 24 வயசு பையன் ஃப்ளைட்டோட விண்டோ சீட்டில் உட்காந்துக்கிட்டு வியந்து பார்த்துட்டு வரான். பக்கத்தில் இருந்த அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு, அப்பா கீழே இருக்கக்கூடிய வீடெல்லாம் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது பாருங்கன்னு கத்தி சொல்கிறான். அப்போ அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்கிறாரு. இவங்க பக்கத்தில் இருந்த 2 பேருக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இவ்வளோ பெரிய பையன் இந்த அளவுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணுவானான்னு வினோதமாக பார்க்குறாங்க. அகைன் அந்த பையன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா இந்த அழகான மேகம்லாம் நம்ம கூடவே வந்துட்டு இருக்குன்னு சொல்ல அவங்க அப்பாவும் சிரிக்கிறாரு. பக்கத்தில் இருந்த 2 பேருக்கு கோவம் அதிகமாகிட்டே போகுது. இதை பற்றி கவலைப்படாத அந்த பையன் மறுபடியும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா வானம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கேட்க பக்கத்தில் இருந்த அந்த 2 பேர் ரொம்ப கோவமா, ஏன் அவங்க பையனை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரோம். என் பையனுக்கு பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாது. அதுக்கு நான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இவன் இன்றைக்கி தான் இதெல்லாம் முதல் தடவை பார்க்குறான்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க 2 பேரும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இது மாதிரி தாங்க ஒவ்வொருக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணிவிடுவோம். தேவையில்லாமல் கோவப்பட வேணாமே, என்ன சொல்கிறது? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.